ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பில்லியனர் ஸ்குவாட் யூடியூப் சேனல். நீங்கள் உங்களோட சம்பாதிக்கிற பணத்தை ஏதாவது ஒரு வகையில் சேமித்து வைக்கணும்னு பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் சேமித்து வைக்கிற அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சேஃபாகவும் அதே டைமில் லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக உங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் உங்களோட வெல்த்தையும் பில்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு த மோஸ்ட் அண்டர்ரேட்டட் டூலான பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாகவே சொல்ல போகிறோம். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டை பற்றி இந்த வீடியோவில் நீங்கள் ஏ டு செட் எல்லாமே தெரிஞ்சுக்க போகிறீங்க. லைக் இதை யார் யாருக்கு செட் ஆகும், யார் யார் பிபிஎஃப்பில் வந்துட்டு சேவ் பண்ணலாம், அதே டைமில் இது எந்த அளவுக்கு சேஃப் ஆனது, இதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், இந்த அக்கௌண்ட்ஸை நம்ம எப்படி ஓப்பன் பண்ணலாம், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு லாங் டைமுக்காக இன்வெஸ்ட் பண்ணும்போது சப்போஸ் நமக்கு நடுவில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அதில் நமக்கு அமௌண்ட்டு திரும்ப கிடைக்குமா, இல்லை நம்மளுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா வேறு யாரா நாமினியாக இதில் வந்துட்டு நம்ம உள்ளே சேர்க்க முடியுமா, அவங்களுக்கு அமௌண்ட்டு போகுமா, அப்படிங்கிற டவுட் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியராக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு அப்படிங்கிறத என்னென்னு பார்க்கலாம். இது வந்துட்டு கவர்மெண்ட் பேக்கப் பண்ண ஒரு ஸ்கீம் தான். இதை வந்துட்டு 1968 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீம் வந்துட்டு அப்போ தான் ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்காக லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு தனிநபரும் தனக்கு வர வருமானத்திலிருந்து ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்து சேவிங்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டே வர்றது. எதுக்காக அப்படின்னா அவங்களோட ரிட்டையர்மெண்ட்டுக்காகவும் ரிட்டையர்மெண்ட் கார்பஸை பில்ட் பண்ணுறதுக்காகவும் அது கூடயே வந்துட்டு அவங்களுக்கு கிடைக்க போகிற சம்பளத்துலேருந்து டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாமே இதில் நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். இதில் கிடைக்கிற அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு நீங்கள் போடும்போது 100% சேஃபாக இருக்கும். ஏன்னா நான் முன்னாடியே சொன்னது தான், இது கவர்மெண்ட் பேக்கப் பண்ணுற ஒரு ஸ்கீம். இந்த பிபிஎஃப்பை நம்ம லாங் டைமுக்கு தான் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்துட்டு ஒரு 15 இயர்ஸ் லாக் பீரியட் செட் பண்ணிவிட்டு அதில் தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணி நம்மளோட வெல்த்தை வந்துட்டு பில்ட் பண்ணிக்க போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீ. உங்களோட மணி ப்ளஸ் நீங்கள் அதுலேருந்து ஏர்ன் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் எல்லாத்துக்குமே உங்களுக்கு எதுக்குமே டேக்ஸ் கிடையாது. இது வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னா, மந்த் ஆன் மந்த்து சேலரி வாங்குறவங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணுற பீப்புள், ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாருக்குமே செட் ஆகும். உங்களோட வருமானத்துலேருந்து மாதம் ஒரு அமௌண்ட்டை நீங்கள் சேர்த்துக்கிட்டே வரும்போது உங்களுக்கு நீங்கள் ரிட்டையர் ஆகும்போது ஒரு ஃபண்டு வந்துட்டு உங்களுக்கு ரெடி ஆகிருக்கும். இந்த ஸ்கீமில் நான் ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிளோட உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு 25 வயசு ஆகுது. உங்களோட கரியரே நீங்கள் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, உங்களோட ஃபஸ்ட் சேலரிலேருந்தே நீங்கள் உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. மந்த்லி ஒரு 5000 எடுத்து நீங்கள் உங்களோட பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் வந்துட்டு ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு 40 இயர்ஸ் வரும்போது மினிமம் வந்துட்டு 15 இயர்ஸ் கணக்கு வச்சு நான் சொல்கிறேன். 40 இயர்ஸ் வரும்போது உங்களுக்கு நீங்கள் பே பண்ண அமௌண்ட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் மொத்தமாக வந்து 15 இயர்ஸ்க்கும் சேர்த்து 9 lakhs பே பண்ணியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு கிடைக்க போகிற அமௌண்ட் பார்த்திங்க அப்படின்னா 15 to 20 lakhsங்கிறது உங்களுக்கு அமௌண்ட்டாக கிடைக்கும். ப்ளஸ் இதில் என்னென்னா, நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற மார்ஜின் அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும் இல்லையா, அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் எந்த ஒரு டேக்ஸுமே பே பண்ண தேவையில்லை. ஃபுல் அமௌண்ட்டுமே நீங்கள் வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்க முடியும். நம்ம எப்படி இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க நேஷ்னலைஸ்டு பேங்க், இல்லை ப்ரைவேட் பேங்க், இல்லை போஸ்ட் ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்தாவே போதும், நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும். இல்லை உங்ககிட்ட வந்துட்டு ஆல்ரெடி ஒரு பேங்கிங் சர்வீஸ், நீங்கள் ப்ரைவேட் பேங்க்கோ இல்லை நேஷ்னலைஸ்ட் பேங்க் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணும்போது நெட் பேங்கிங்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலிமாவே நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கவும் முடியும். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்கள் மினிமம் 500 பர் இயர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அப் டு 1.5 lakhs தான் அதிகபட்சமாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். உங்கள்கிட்ட இருக்க அமௌண்ட்டை நீங்கள் ஒரே டைமில் 1.5 lakhs ஆகவும் பண்ண முடியும். இல்லைனா நீங்கள் 12 months வந்துட்டு ஒரு இன்ஸ்டால்மெண்ட் மாதிரியும் மந்த்லி இவ்வளோங்கிற மாதிரியும் நீங்கள் பே பண்ணலாம். நீங்கள் ஆனால் பே பண்ணும்போது உங்களோட இன்ஸ்டால்மெண்ட்டை நீங்கள் ஏப்ரல் மந்தில் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏப்ரல்லேருந்து பண்ணும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கெயின் வந்துட்டு அதிகமாக கிடைக்கும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு 1.5 lakhs எவ்ரி மந்த் வந்து ஏப்ரலில் நீங்கள் பண்ண போகிறீங்க 15 இயர்ஸ்க்கு அப்படிங்கிற பட்சத்தில் கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு 7.1% கொடுக்குறாங்க. நீங்கள் வந்துட்டு வந்துட்டு 40 lakhs நீங்கள் மெச்சூர் பண்ண முடியும். இதில் இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டோட டென்யூர் அண்ட் லாக்கிங் பீரியட் பற்றி பார்க்கலாம். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு மினிமம் 15 இயர்ஸோட லாக்கிங் பீரியடோடு தான் வரும். நீங்கள் ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இதை பிளான் பண்ண முடியும். பட் என்னென்னா, நீங்கள் இதுக்கு கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு நடுவில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வருது அப்படின்னா இந்த அமௌண்ட்டை நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆஃப்டர் 15 இயர்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டே வரீங்க. ஆஃப்டர் 15 இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் உங்களோட மணி எல்லாமே வந்துட்டு வித்ட்ரா பண்ணிக்கலாம்.
இல்லை அப்படின்னா உங்களோட மணியை வந்துட்டு ஒரு 5 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்டும் பண்ண முடியும். மேக்ஸிமம் நீங்கள் 20 இயர்ஸ்க்கு இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். லாங் டேர்ம் காம்பவுண்டிங்கில் போகும்போது உங்களோட மணி அதிகமாக வந்துட்டு மேஜிக் நடக்கிறது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் 10 இயர்ஸ் தான் உங்களோட மணியோட குரோத் அதிகமாகவே இருக்கும். ஸோ 15 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வித்ட்ரா பண்ணாங்க உங்களுக்கு அர்ஜென்ட் இருந்தால் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு இப்போதைக்கு அமௌண்ட் தேவைப்படாதுன்னா இன்னொரு 5 இயர்ஸ் நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது உங்களோட மணி குரோத்துங்கிறது அப்படியே டபுளாக இருக்கும். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டோட இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா, இப்போது இந்தியாவில் 7.1% வந்துட்டு பர் ஆனம்க்கு கொடுத்துட்ருக்காங்க. இதை வந்துட்டு ஒரு குவார்ட்டருக்கும் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் ஸ்கீமுங்கிறதுனால அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இதோட பேலன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்க மணிக்கு ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் உங்களோட அக்கௌண்ட்டில் எவ்வளோ மணி இருக்கோ, லோயர் பேலன்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டெபாசிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு மாதத்தோட தொடக்கத்திலேயே பண்ணுறது நல்லது. லைக் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒரு 10,000 இதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஏப்ரல் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அதில் வந்துட்டு நீங்கள் ஏப்ரல் 5லேருந்து 30க்குள்ளே தான் உங்களோட அக்கௌண்ட் பேலன்ஸுங்கிறது இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்னென்னா இன்வெஸ்ட் பண்ணும்போது 1ஆம் தேதியிலேருந்து 4ஆம் தேதிக்குள்ளே அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்துட்டு இதில் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த மாதத்துக்கான இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் லூஸ் பண்ண மாட்டீங்க. சப்போஸ் 5ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்களுக்கு சேர்ந்து தான் வரப்போகுது. ஆனால் அந்த மந்த்துக்கு ஏப்ரலுக்கான இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது நீங்கள் லூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதனால் முன்னாடியே நீங்கள் உங்களோட அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு நம்ம பிபிஎஃப் அக்கௌண்ட்டோட டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். மோஸ்ட் ஆஃப் த மக்கள் இந்த பிபிஎஃப் வந்துட்டு ரொம்ப பிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் தான். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு செக்ஷன் 80Cயில் அப் டு 1.5 lakhs வரைக்கும் உங்களுக்கு இதில் டிடக்ஷன் கிடைக்கும். உங்களுக்கு இதில் கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, அதுவும் டேக்ஸ் ஃப்ரீ தான். உங்களோட மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் டேக்ஸ் ஃப்ரீ. இதில் எங்கேயுமே நீங்கள் டேக்ஸ் பே பண்ண போகிறதே கிடையாது. இதனால தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்துட்டு இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டோட வித்ட்ராவல்ஸ் அண்ட் லோன் ஃபெசிலிட்டி பற்றி பார்க்கலாம். நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது 15 இயர்ஸுங்கிற ஒரு லாக்கிங் பீரியடோட தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. பட் என்னென்னா உங்களுக்கு அதில் மொத்த அமௌண்ட்டையும் வித்ட்ரா பண்ணி எடுக்க முடியாது. பட் பார்ஷியலாக நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் உங்களுக்கு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்ஷியலாக வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் பர் இயர், வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் 3rd இயர்லேருந்து 6th இயர்க்குள்ளே உங்களோட இருக்கிற அமௌண்ட்டில் அப் டு 25% வரைக்கும் லோனாகவும் உங்களால் அப்ளை பண்ணி எடுத்துக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்துட்டு ஒரு 1 lakh சேவ் பண்ணியிருக்கீங்க 4 இயர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப் டு 25,000 வரைக்கும் லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்லேயே உங்களால் லோனாகவும் எடுத்துக்க முடியும். இந்த பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலான்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்களுக்கு யாரெல்லாம் உங்களோட அமௌண்ட்டை சேஃப், ரிஸ்க் ஃப்ரீ, லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பிளான் பண்ணுறீங்களோ, நீங்கள் எல்லாருமே இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு மந்த் ஆன் மந்த்து சேலரி வாங்குகிற எம்ப்ளாயீஸ், இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனல்ஸ், ஹோம் மேக்கர்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு இதில் உங்களோட அமௌண்ட்டை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு பர்சனல் ஃபைனான்ஸ் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.